பிராமணர்கள் தாயுமானவரை ஏன் வணங்கவில்லை என ராமசாமி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டு வைக்கிறார். அதற்கான தகுந்த பதிலை காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ராமசாமி சொன்னது. பிராமணர்கள் தமிழர்களானால் 63 நாயன்மாரையும் பட்டினத்தார் தாயுமானவர் இராமலிங்க சாமிகள் முதலிய பெரியார்களையும் ஏன் வணங்கவில்லை. சைவ சமயாச்சாரியார்களை ஏன் கும்பிடவில்லை. குடியரசு நவம்பர் 21 1925. ராமசாமி புத்திசாலித்தனமாக கேட்கிறோம் என நினைத்து முட்டாள்தனமாக கேட்டுவிட்டார். முட்டாள்தனமின்றி அவர் பேசினால் தானே ஆச்சரியம். ராமசாமி தன்னை தமிழன் என சொல்லிக் கொண்ட ஆசாமி தானே. 63 நாயன்மாரையும் பட்டினத்தார் தாயுமானவர் இராமலிங்க சாமிகள் முதலிய பெரியார்களை மற்றும் சைவ சமயாச்சாரியார்களை வணங்கினாரா. அவரெப்படி வணங்குவார். ராமசாமி தான் பக்கா பகுத்தறிவாதியாயிற்றே என தீக்க அடிமைகள் பதிலளிப்பார்கள். சரியா. ராமசாமி பக்கா பகுத்தறிவாதியானால் அவர் புத்தியில் சிந்திக்கிற தீக்க அடிமைகளும் பக்கா பகுத்தறிவாதியானால். சக நாத்திகவாதி சல்மான் ருஷ்டி கொடூரமாக தாக்கப்பட்ட போதும். சக பகுத்தறிவாதி தஸ்லிமா நஸ்ரின் உயிரை கையில் பிடித்து கொண்டு நாடு நாடாக அலைந்தபோதும். அவருக்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினால் தீக்க ஆசாமிகளிடம் என்ன பதிலுள்ளது. இதுவரை பயங்கரவாத தாக்குதலுக்கு தம் மதக்காரனால் தம் ஒற்றைக்கண்ணை இழந்த சல்மான் ருஷ்டி குறித்து மானமிகு ஆசிரியரும் ராமசாமியின் சிஷ்யனுமான வீரமணி மூச்சு கூட விட்டதில்லை. ஒரு ஆன்மீகவாதி அனைத்து கடவுளையும் கும்பிடாமல் சிலவற்றை கும்பிட்டு சிலவற்றை தவிர்க்கிறானே என்கிற உன் கேள்வியில் நியாயமுள்ளது என்றால். நாத்திகவாதி என சொல்லிக் கொள்கிற நீ ஒரு சாராரிடம் பகுத்தறிவை காட்டி ஒரு சாராரிடம் பகுத்தறிவை காட்டப் பயப்படுகிறாயே என்கிற எமது கேள்வியும் நியாயம் பொதிந்து தானே இருக்கும். நாத்திகவாதிகள் என சொல்லிக் கொள்கிற இதுகளிடமே இன்னாருக்கு மட்டும் தான் குரல் கொடுப்போம். இன்னாருக்கு குரல் கொடுக்க மாட்டோம் என்கிற பகுத்தறிவு தீண்டாமை உள்ளபோது. பிராமணர்கள் நாயன்மாரை பட்டினத்தாரை ஏன் வணங்கவில்லை என கேட்கிறான். சரி பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற உனக்கு எவன் கடவுளை வணங்கினால் என்ன. வணங்காவிட்டால் தான் உனக்கென்ன. கடவுள் இல்லை. கடவுள் இல்லை. கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள். கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி. என சொன்ன உனக்கு எவன் கடவுளை வணங்கினால் என்ன. வணங்காவிட்டால் தானென்ன. தமிழர்களிடையே பிரிவினை தூண்டி மூட்டிவிடுகிற அநாகரீக. வெட்கக்கேடான கோழைத்தனமான செயலன்றி இது வேறென்ன. ராமசாமி சொன்னது. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. விடுதலை தலையங்கம் மார்ச் 6 1962. ராமசாமி பார்ப்பனர்களுக்கு பயந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் இடங்கொடுக்கவில்லை. யாரையெல்லாம் தூண்டிவிட்டு மூட்டிவிட வேண்டுமோ அவையனைத்தையும் கச்சிதமாக செய்தார். அதன் வெளிப்பாடு தான் கடவுளை மறுத்தவன் என சொல்லிக் கொண்டு. பிராமணர்கள் அந்த கடவுளை வணங்கினார்களா இந்த கடவுளை வணங்கினார்களா என ஈனத்தனமாக கேட்டு கொண்டு திரிந்தார். ராமசாமி உண்மையில் அறிவு நாணயமிக்கவராக இருந்திருந்தால். அது போல் தமிழர்கள் என சொல்லுகிற இதர மதத்தாரிடம் போய். இந்துக்கள் எம்மதமும் சம்மதம் என்கிறார்கள். வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள். நாகூர் ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். அது போல் நீங்கள் தரிசித்து இருக்கிறீர்களா என கேட்டிருக்க வேண்டாமா. அந்தளவு ராமசாமியிடம் பேச புத்தி தெளிவு தைரியம் ஏது. மேலும் பிராமணர்கள் தமிழர்களானால் 63 நாயன்மாரையும் பட்டினத்தார் தாயுமானவர் இராமலிங்க சாமிகள் முதலிய பெரியார்களையும் ஏன் வணங்கவில்லை என ராமசாமி அன்று எழுப்பிய கேள்வியை இன்றைக்கு சற்றும் சிந்திக்காமல் மறுபிரசுரம் செய்கிற தீக்க ஆசாமிகளை மூடர்கள் என தான் சொல்வோம். காரணம் அந்த காலத்தில் ராமசாமி கேட்டபடி. பிராமணர்கள் தமிழர்களானால் 63 நாயன்மாரையும் பட்டினத்தார் தாயுமானவர் இராமலிங்க சாமிகள் முதலிய பெரியார்களை வணங்கினார்களா என தெரியாது.
ஆனால் இந்த காலத்தில் பாலகுமாரன் என்கிற பிராமணர் நாயன்மாரையும் பட்டினத்தாரையும் தாயுமானவரையும் நேசித்து அவர்களை சுவாசித்து அவர்களை வணங்கி எழுதினார் என்பது உண்மை. ஈ. ராமசாமி கூறியதை மறுபிரசுரம் செய்கிற விடுதலை பத்திரிகை தற்குறிகளுக்கு அது தெரியுமா? தங்கள் அறிவை அப்டேட் செய்ய தீக்க ஆசாமிகள் விரும்புவதே இல்லை. சொந்த புத்தி வேண்டாம் ஈ. ரா புத்தி போதும் என சொல்லி கொண்டு திரிந்தால் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டியது தான்.